அழாதீங்க. இல்ல, என்னால தாங்க முடியல வெற்றி. அந்த குழந்தைய நினைச்சு என் தங்கச்சி மட்டும் இல்ல, வீட்ல இருந்த எல்லாரும் எவ்வளவு கனவோட இருந்தாங்க தெரியுமா? அவ வாழ்க்கையவே அந்த குழந்தை தான் மாத்த போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அவ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறா. ஏங்க கடைசி நம்பிக்கை அந்த குழந்தை தான் வெற்றி. ஆனா அது இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏங்க ஏங்க இங்க பாருங்க, தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க. இப்படி எல்லாருமே அழுதுட்டு இருந்தீங்கன்னா அஞ்சலி உடைஞ்சு போயிடுவாங்க. இது சாதாரண இழப்பு கிடையாது. ஆனா என்னங்க பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா விதி ஒண்ணு நடத்துது. எங்க அஞ்சலி இதிலிருந்து வெளியே வரணுங்க. அஞ்சலி இதிலிருந்து வெளியே வரணும்னா அதுக்கு நாம தாங்க உதவி செய்யணும். இப்போ நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? இல்லைங்க, இப்போ முதல்ல அஞ்சலிக்கு நம்மளாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணுங்க. அவள் பிஸ்னஸில் கொஞ்சம் பெருசாக பண்ணட்டும், பெரிய ஆளாக வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோங்க.